கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் முக்கியமான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன அப்படின்னா, எல்லோருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான 3 பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று, பணத்தால் மிகப்பெரிய பிரச்சனை, அது பிரதானமாக இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலையும். அதே போல் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதது, அதே போல் கல்யாண தடை காரியங்கள், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சங்கடங்கள் இருக்கும். இது இல்லாமல் இலக்குகள்னு ஒன்று, ஒரு ஆசை, அதாவது நான் ஒரு அரசியலில் பெரிய புகழ் பெறணும், அல்லது ஒரு சினிமா துறையில் ஒரு பெரிய வெற்றியை நான் இல்லைன்னா ஏதாவது ஒரு துறையில் நான் பிரபலமடைய வேண்டும் அப்படின்னு எல்லோருக்கும் இந்த ஆசை தான் அதிகமாக இருக்கு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கிரகங்களுடைய விதி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அதர்வபேத ஆச்சாரியார் முக்கியமான காரணிகளையும் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய சூட்சுமங்களையும் இந்த பதிவில் சொல்கிறேன். கன்னிராசி அன்புள்ளங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பலன் ஒன்று தான். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குது. என்ன, நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் நாம் வாங்கி மகிழ வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே போல் நாம் நினைக்கின்ற அளவுக்கு அதிகப்படியான ஒரு வருமானம், செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு ஆசை. இது இல்லாத இலக்குகள், புகழடைகிறது அப்படின்னு. இப்போ இந்த 3ம் ஜாதகத்தை தொடாமல் நாம் ஜெயிக்கின்ற வழிமுறைகள் வேத சூட்சுமங்களில் உண்டா அப்படின்னா, கன்னிராசி அன்புள்ளங்களே, நிச்சயமாக சொல்லுகின்றேன், அதீதமான தந்திரங்களும் சூட்சுமங்களும் உண்டு. அந்த சூட்சும வகைகளில் கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 3 பிரச்சனைக்கு தகுந்தாற் போல முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்கிறேன். என்ன, எல்லோருக்கும் முதல் பிரச்சனை என்ன, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நினைத்த வாழ்க்கை அமையணும், கணவன் மனைவிக்குள்ளே எப்போவுமே ஒரு அந்யோன்ய பாச பிணைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். அந்த பிரச்சனையை முதல் பிரச்சனையாக எடுத்துக்கிடலாம். கன்னிராசி அன்புள்ளங்கள், நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஜாதகத்தை பார்க்காமல் தூக்கி எறிந்து விட்டு இறைவனை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டும். என்ன, குடும்ப ஒற்றுமை இல்லாத நபர்கள், கல்யாணம் ஆகாதவங்க, காதலில் சங்கடத்தை சந்தித்தவங்க, அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்புள்ளங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் இயற்கைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அதே போல் நிறைய இன்னும் காரணிகளும் உண்டு. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படிங்கிறதுக்கு தானே இந்த பதிவில். அதனால் அதை ஊரங்கட்டி வச்சிடலாம். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கன்னிராசி ஆணும் பெண்ணும் இருவருமே செய்யலாம். இது ரிக்வேதத்துக்குள்ள ஒரு மறைபொருளாக வைக்கப்பட்ட சூட்சுமம்னு வச்சுக்கோங்க. இந்த சூட்சுமம் என்ன அப்படின்னா, வாழை மரம் எல்லாம் பார்த்துங்க, வாழை மரமாக இருந்தாலும் சின்ன கண்ணாக இருந்தாலும் அதை வணங்குகின்ற பழக்கம் கன்னிராசி அன்புள்ளங்கள் தொடர்ந்து வச்சுக்கிடணும். இப்போது கிராமங்களில் அங்கே இங்கே வாழைத்தோப்புகள் இருக்கு, நான் வாழை மரத்தை போய் வணங்கிடுவேன். டவுனுக்குள்ளே பெரிய சிட்டிக்குள்ளே ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளேலாம் நான் இருக்கேன், அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், நான் எங்கே போய் வாழை மரத்தை பார்க்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிச்சயமாக வாழை மரம் என்பது எல்லா இடங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறது. சின்ன செடி, சின்ன கன்று வாங்கி வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் வளர வளர ஆல்ரெடி தோப்பு வாங்கிடுவீங்க, அது 2வது பிரச்சனை. ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த வாழை கன்னியிடம் நீங்கள் சொல்லலாம்.
வாழை மரத்திட்ட நாம் வணங்க வேண்டியதுதான். வேறு என்ன குறைகளை நாம் மரம் செடி கொடிக்கிட்ட போய் நிறையவ சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? மனம் எப்போவுமே மனதுக்கும் இந்த இயற்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போனால் நமக்கு இந்த வீடியோ பதிவு பத்தாது. கன்னிராசி அன்புள்ளங்களே, குடும்பத்துக்குள்ள சிக்கல், அது எதுவான சிக்கலாக இருந்தாலும் சரி, வாழை மரத்தை தினமும் குளிச்சுட்டு உடையெல்லாம் உடுத்தி கொண்டு, புத்தாடை இருந்தால் கூட உடுத்திக்கிடலாம். எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு ஒன்று சொல்லுகின்றேன், தூய்மையான ஆடைகளை உடுத்துங்க. அழுக்காயிடுச்சு, நேற்று போட்டோம் இன்றைக்கும் போடுவோம் அப்படின்ற அந்த பழக்கத்தை முதலில் விடுங்கள். ஏன்னா இந்த உடம்பு நாற்றம் உள்ள உடம்பு, துர்நாற்றம் தான் இந்த உடம்பு வீசும். தெரிஞ்சுங்க. வாசனை திரவியத்தை பூசலை குளிக்கலை அப்படின்னா நாரிடுவோம். வாழை மரத்தை பிடுங்கி போடுங்க, அதுக்கு நாரவே நாராது, காஞ்சி போயிடும். நீங்கள் உங்களை தூக்கி போடுங்க, நாரி அப்படி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். அப்போது வாழை மரத்தை நீங்கள் மனதால் வேண்டிக்கங்க. எப்படி வணங்குறது? எப்படி? முதல்ல நிறைய பேருக்கு வணங்குறதே தெரியாது. நான் நலமோடு இருக்கின்றேன் ஒன்று. ரெண்டாவது, வாழை கன்னியே அல்லது வாழை மரமே அல்லது வாழை செடியே, இப்படி உங்களுக்கு தோணுகின்றதை உனக்கு நன்றி செலுத்துகின்றேன், உன்னை நான் வணங்குகிறேன், உன்னை மதிக்கின்றேன், உன்னை துதிக்கின்றேன். இதான் வணங்கல். இந்த மாதிரி தினமும் வாழை மரத்திட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லி வணங்கிட்டு ஒரு குழந்தைய எப்படி கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் செய்து தொடர் பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ள சங்கடங்களே வராது. இதை முதல்ல கன்னிராசி அன்புள்ளங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பிரச்சனை என்ன? பணம். பணம் ஈட்ட முடியவில்லை. இன்னொன்று, புகழடையவில்லை. இந்த ரெண்டு தானே. இந்த ரெண்டுக்கும் ஒன்றாக ஒரு செயல்பாடு இருக்குது. என்ன செயல்பாடு அப்படின்னா, நாம் குடிச்சிட்டு வேலைக்கு போகும்போது போகிற வழியிலேயே பூக்கடைகள் இருக்கும். நிச்சயமாக பூக்கடை இருக்கும். பூக்கடை இல்லாத தெருக்கள் இருக்காது, வாய்ப்பில்லை. இல்லைன்னா பக்கத்து தெருவிலையாவது பூக்கடை இருக்கும். இந்த பூக்கடையில் போய் 3 அல்லது 5 வெறும் மல்லிகை இதழ்கள், மல்லிகை பூ முட்டுகள் 5 பூ மட்டும் கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் கன்னிராசி அன்புள்ளங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெறுமனே அந்த பூவை வாங்கக்கூடாது. ₹1 நாணயம் மட்டும் வச்சுக்கிடணும். நான் 5 ரூபா கொடுத்தேன், நான் 2 ரூபா கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்குள்ளே போகக்கூடாது. முன்கூட்டியே ₹1 நாணயம் கையில் வச்சுருக்கணும். ஒரு 3 மொட்டு அல்லது 5 மொட்டு மல்லிகை மொட்டு. கன்னிராசி அன்புள்ளங்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி மொட்டாக வாங்கிக்கிடணும். ஆனால் அவர் கையில் ₹1 கொடுக்கணும். வாங்கி நீங்கள் வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இதை தினமும் பழக்கமாக வச்சுக்கிடணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கன்னிராசி அன்புள்ளங்கள், இது சாமவேதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியம், வச்சுக்கோங்க. இதை செய்துட்டீங்க அப்படின்னா பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். அதே போல் புகழும் நினைக்கின்ற இலக்கும் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படிங்க இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் இருக்கிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் வாங்குகிற 5 பூக்கள் பூ மொட்டில் இல்லை, நீங்கள் கொடுக்குற ₹1 நாணயத்துக்குள்ளே இருக்குது. தினமும் பூக்கடையில் போய் ஒரு ₹1 கொடுத்துட்டு போகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க பிச்சையாக நினைத்து கொள்வார்கள். நீங்கள் 5 பூக்களையோ அல்லது 3 பூக்களையோ, ஒன்றை வாங்கக்கூடாது, 3 அல்லது 5 இந்த மொட்டுக்களை வாங்கி நம்ம சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தால் பர்ஸில் வச்சுக்கிடலாம் அல்லது சட்டைக்குள்ளே கூட போட்டுக்கலாம். இந்த பழக்கத்தை தினமும் வைத்து கொள்ளுங்கள். செல்வம் உங்களை விட்டு அகலாது. பெயர் உங்கள் அறிவுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய முயற்சி எது, ஆசை எது. ஒருத்தர் சில பேர் சினிமா ஆசைப்படுவா, சில பேர் அரசியல் ஆசைப்படுவா, சில பேர் தொழிலில் நான் ஒரு இடத்தை பிடிக்கும். இது ஒரு ஆசை, இது ஒரு புகழ். இது ரெண்டுமே உங்களுக்கு
தானாக நடக்க ஆரம்பிக்கும். இதை செய்யலாம் இல்லையா? இது பரிகாரம்லாம் இல்லை, சூட்சும தந்திரம். கன்னிராசி அன்புள்ளங்கள், இந்த மாதிரி சூட்சும தந்திரங்களை உங்களுடைய செயல்பாடுகளில் வச்சுக்கோங்க. ஜாதகத்தை பார்க்க வேண்டாம். அதில் இருக்கிற கிரக ஏற்றத்தாழ்வுகள் மாறிக்கொண்டே இருப்பவை. கவனிச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஜாதகத்தில் பிறந்துட்டோம். இந்த ஜாதகத்துக்குள்ளே இந்தந்த கட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் சுபர் அசுபர்கள் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. அது மாறிக்கொண்டே இருக்கும். கவனிச்சிங்களா? ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை ஓரங்கட்டுங்க. அது பார்க்குறது எதுக்கு, ஏன், என்ன அப்படிங்கிறது அது வேற. நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு நான் சொன்ன இந்த சூட்சுமங்களை நீங்கள் தொடர்ந்து பழக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்புள்ளங்கள், நிச்சயமாக சொல்லுகின்றேன், இறைவன் அருளும் அந்த இயற்கையின் அருளும் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும். மனதை நிம்மதியாக வச்சுக்கோங்க. சில செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து வைத்து கொள்ளுங்கள். ஜெயிச்சிட்டே இருக்கலாம். இதுக்கு பெருசாக மெனக்கிட வேண்டியதில்லை. அன்புள்ளங்களே, கன்னிராசி அண்ணன் தம்பிமார்களே, அக்கா தங்கைமார்களே, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் சிற்றறிவை பேரறிவாக மாற்றிக்கொண்டால் வலுமோடு வாழலாம். இதேபோல கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.